ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பேசிக் நாட்டில் சிங்கிள் கலராக ரெட் கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணி கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் டாட் லைன் டிசைன் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலில் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்டர் லைனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலராக ரெடி பண்ணும்போது பெரிய பெரிய பேஸ்கெட்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேஸ்கெட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸ்க்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணிக்கோங்க. சிங்கிள் கலராக ரெடி. இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 6 குமிழ்கள் வர மாதிரியும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி எனிப்படி நாட்டில் வளர்த்தி கொண்டு வந்து இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறோம். இதுக்கு ஹேண்டிலும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிங்கிள் கலராக இருக்கிறத விட, அதாவது இதில் வந்து ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுக்கும்போது பார்டர் லைன்லாம் கொடுக்கும்போது பார்க்கவே வந்து ஒரு நியூ மாடலாக இருக்குது. நம்ம கூட போட்டது போக மீதியான வயசை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து 2 அடியில் எடுத்திங்கன்னா அதுவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி தொடங்குறேனோ அதே மாதிரி தொடங்கிக்கோங்க. இந்த இடத்துல நான் ஹேண்டில் பக்கத்துலேருந்து நான் தொடங்குறேன். இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு நாட் கேப் விட்டு அடுத்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன டிசைன் தான். பார்க்கவே வந்து ஃபினிஷிங்கில் ரொம்ப லுக்காக இருக்கும். இதை அப்படியே போட்டுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும். ஒயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். திருப்பி விட்டுக்கோங்க. அப்படியே போடவே வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா தூக்குன மாதிரி வந்துடும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லேருந்து எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் பேஸ்கெட் ட்ரே டுட்டோரியல், ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, ஒரு ரோல் பேஸ்கெட், 2 ரோல் பேஸ்கெட்டு, மார்க்கெட் பேஸ்கெட், பூஜா பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலுமே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாட் கேப் வந்து விட்டுட்டு அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு விட்டு எடுக்கிறோம். அவ்வளவே தான். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து சுற்றி வர போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. உள்ளே வந்து மீதி இருக்க வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கும். இந்த டிசைன் வந்து பார்க்குறக்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து மேலே போட்டிருக்கேன். அதே மாதிரியே கீழேயும் போட்டுக்கலாம். சென்டரில் வேணுனாலும் சென்டர்லேயும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம மல்டி கலர்ஸாக போடுறத விட இந்த மாதிரி சிங்கிள் கலரில் போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுவுமே வந்து பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3 வரிசைகள் வர மாதிரி போட்டிருக்கேன். அதாவது 3 ஒயர்ஸ் நம்ம கட் பண்ணி போடணும். இல்லை நம்ம வந்து கலர்ஃபுல்லாக வேணும்னாலும் அந்த மாதிரி கலர்ஃபுல் ஒயர்ஸ் நம்மக்கிட்ட மீதியானது இருந்ததுனாலும் அதையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும். கூட போட்ட ஒயர்ஸ் எல்லாம் மீதியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒயர்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்டர் லைன் டிசைன் டுட்டோரியல்ஸ் எல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நிறையா கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்டாக பூஜா டைம்லலாம் வந்து கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல்குள்ளாரையே நம்ம இந்த மாதிரி பேஸ்கெட்ஸை டிசைன் பண்ணிடலாம், ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.